கேரளா லாட்டரி கெஸ்ஸிங் டுடே என்ன பார்க்க போறோம்னா ஒரு அக்ஷயா லாட்டரிக்கான ட்ரா நம்பர் 658 ஒரு சூப்பரான தரமான ஒரு கெஸ்ஸிங்கை தான் பார்க்க போறோம். 30/6/2024 அதுமா அக்ஷயா லாட்டரி கெஸ்ஸிங் டுடே ஒரு சூப்பரான ஞாயிற்றுக்கிழமை வாரத்தின் முதல் நாள் ஒரு சூப்பரா தரமான ஒரு கெஸ்ஸிங்கை ஆரம்பிப்போம். அதுக்கு முன்னாடி அக்ஷயா லாட்டரி கெஸ்ஸிங்கை பார்க்கறதுக்கு முன்னாடி காருண்யா லாட்டரி ரிசல்ட் எப்பவுமே ரிவீல் பண்ணிடுவோம் நம்ம. ஏன்னா நிறைகளா இருந்தாலும் சரி குறைகளா இருந்தாலும் சரி எப்பயுமே ரிசல்ட் ரிவீல் பண்ணிடுவோம். காருண்யா ரிசல்ட் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா 440, அதாவது ஏ போர்டு 4, பி போர்டு 4, சி போர்டு 0 இப்படிதான் மேட்ச் பண்ணி கொடுத்துருக்கான். ஓகேங்களா? நம்ம இதில் பி போர்டில் 4 வச்சுருக்கோம், சி போர்டில் நம்மளுக்கு 0 கிடைக்கல, அதுக்கு பதில் நமக்கு கிடைச்ச நம்பர் 5 இதில் உள்ள வரல. நமக்கு ஏ போர்ட்லையும் பார்த்துக்கிட்டிங்கன்னா 4 கிடைக்கல, அதுக்கு மேலே கிடைச்ச நம்பர் 7. 7 எதனால கிடைச்சிருச்சுன்னா முதல் நாள் நம்மளுக்கு கிடைச்ச நம்பர், அதுக்கும் முதல் நாள் கிடைச்ச நம்பர் 2. ஓகேங்களா? இதில் அதுக்கு முதல் நாள் கிடைச்ச நம்பர் 6. ஓகேங்களா? இதனால தான் நம்மளுக்கு இந்த 2 போர்டுமே மிஸ் ஆகுனதுக்கான காரணம் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா இதனால தான். ஓகேங்களா? இப்போ வாங்க, ஆனால் ஒரு ஹைலைட்டான ஒரு மிஸ் நேற்று 3 டிஜிட் பக்கா ஒர்க் அவுட் பண்ணியிருந்தோம், அதனால சொல்லியிருந்தோம் 3 டிஜிட் வின்னிங் இருக்குன்னு. நம்ம 3 டிஜிட் பாக்ஸாவே கன்வெர்ட் பண்ணவே தேவையில்லை. இதை நீங்கள் 340 அப்படியே எடுத்து ப்ளே பண்ணியிருந்தாலும் இந்த பிசி இதில் வின்னு. அதாவது இந்த ஒரு நம்பர் நம்ம டபுள் சரி இருக்கான எந்த ஒரு கண்ணோட்டமே எந்த ஒரு அறிகுறியுமே நம்ம கெஸ்ஸிங்கில் தெரியல. அதனால தான். இல்லைன்னா நம்ம இங்கே 340 வச்சுருந்தோம், நம்ம இங்கே 440 நம்ம வச்சுருப்போம். பார்த்தா சொன்ன மாதிரியே 440 இப்படி அடித்து தூக்கிட்டான். இந்த இதில் பிசியை மட்டும் வின்னிங் ஆக்கி விட்டான், ஏ போர்டு மட்டும் நம்மளுக்கு மிஸ் ஆயிடுச்சு. ஓரளவுக்கு பி போர்டும் சி போர்டும் மேட்ச் ஆகி உட்காந்துருச்சு. நம்ம எடுத்த நம்பர் 340, அதில் அடித்த நம்பர் 440 இந்த மாதிரி அடிச்சிட்டான். அதனால தான் ஓரளவுக்கு மிஸ் ஆயிடுச்சு. டுடே மிஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கக்கூடாது. எனிவேஸ் வாங்க, நம்ம சேனலில் நம்ம மெம்பர்ஷிப்குரிய ஒரு கெஸ்ஸிங்கையும் நம்ம வீடியோ கெஸ்ஸிங்கை மேட்ச் பண்ணி நீங்கள் விளையாண்டாலே ஒரு சூப்பரான ஒரு தரமான ஒரு வின்னிங்கை தட்டி தூக்கிடலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடுவோம். வெல்கம் டு மை சேனல் கேரளா லாட்டரி கெஸ்ஸிங். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்களா இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யாரேனுக்கும் நல்ல ஒரு ஏஜென்சி தேவைன்னா நீங்கள் உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போ நம்ம பார்க்க போகிறது அக்ஷயாக்கான லாட்டரி கெஸ்ஸிங்கை தான் டுடே நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஏ போர்டு 4 வச்சு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு சில நம்பரில் ஒரு முக்கியமான ஒரு நம்பர் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு ஹைலைட் ஆகக்கூடிய ஒரு நம்பர் 2. 4னால 2க்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. அடுத்து நெக்ஸ்ட் ஒரு நம்பர் 6. ஓகேங்களா? 2, 6 நம்மளுக்கு 2, 6 ஏ போர்டு 4 வச்சு அதுக்கடுத்து ஹைலைட்டாக நம்மளுக்கு வாய்ப்பு உள்ள ஒரு நம்பர் 9 தான் ஓரளவுக்கு மேட்ச் பண்ணுறேன். டுடே கெஸ்ஸிங் சண்டே எதுவுமா பார்த்துக்கிட்டிங்கன்னா ஏ போர்டை வச்சு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் 2, 6, 9 ஓரளவுக்கு மேட்ச் பண்ணுற ஒரு கெஸ்ஸிங்கில் ஒரு முக்கியமான ஒரு கெஸ்ஸிங்னு சொல்லிக்கலாம். உங்களுடைய ஏ போர்டு கெஸ்ஸிங் என்னன்றதை மறக்காம நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? நம்மளுடைய கெஸ்ஸிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 2, 6, 9 இதான் ஓரளவுக்கு மேட்ச் பண்ணுற ஒரு கெஸ்ஸிங்கில் ஒரு முக்கியமான ஒரு கெஸ்ஸிங். இது வந்து ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டு இண்டிவிஜுவலாக விளாட்றவங்களுக்கான ஒரு சூப்பரான தரமான ஒரு வீடியோ தான் நண்பர்களே. வீடியோ தொடர்ந்து ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் அதில் உள்ள டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் உங்களுக்கு தெரியும், புரியும். ஓகேங்களா? இப்போ வாங்க, இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது பி போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங் தான் பார்க்க போகிறோம். பி போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டேன்னா பி போர்டும் அதே 4 தான், சேம் நம்பர்னால அதே 4 தான். ஓகேங்களா? அதாவது பி போர்டு 4 வச்சு நம்மளுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு சில நம்பரில் ஒரு முக்கியமான ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 5. ஏன்னா மறுபடியும் அதே நம்பரே சொல்கிற அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். 5க்கு வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஆல் போர்டுக்கான ஒரு சிறப்பான ஒரு நம்பரே 5 தான். ஓகேங்களா? இப்போ அடுத்து நம்ம வரக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 0 தாங்க. 5, 0 அல்லது 6 ஆட்டம் சிம்பிளாக முடிஞ்சிடும். 506. ஓகேங்களா? இந்த 0வுக்கும் 5க்கும் ஆனால் வர வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஓகேங்களா? அதாவது பி போர்டை பொறுத்தளவு 506 இதுதான் ஓரளவுக்கு மேட்ச் பண்ணுற ஒரு நம்பரில் ஒரு முக்கியமான ஒரு நம்பர்னு நம்ம சொல்லிக்கலாம். ஓகேங்களா? இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது சி போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங் தான் அடுத்து நம்ம பார்க்க போகிறோம். தொடர்ந்து வீடியோ பாருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மெம்பர்ஷிப்பை ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது சி போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங். அடுத்து நம்ம பார்க்க போகிற இந்த சி போர்டில் ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய அதிகபட்சமான உள்ள ஒரு கெஸ்ஸிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 4 ஏபியில் உட்கார்ந்த 4 அப்படியே சியில் உட்கார்றதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு. 4
அது இல்லாத பட்சத்துல நம்மளுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் 2. அது இல்லாத பட்சத்துல 9 தாங்க. 4 to 9 இதான் ஓரளவுக்கு மேட்ச் பண்ற ஒரு கெஸ்ஸிங்ல ஒரு முக்கியமான ஒரு கெஸ்ஸிங்னே நம்ம சொல்லிக்கலாம். ஓகேங்களா? அதான் நம்மளை பொறுத்தளவு ஹைலைட்டா அதிகபட்சமா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் சி போர்டில் 4, 2, 9 ஓரளவுக்கு மேட்ச் பண்ற ஒரு கெஸ்ஸிங் இதுதான். ஓகேங்களா? இப்போ ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங் பார்த்தாச்சு. ஓகேங்களா? அடுத்து நம்ம சொல்லக்கூடியது ஏ போர்டில் ஒரு நம்பர், பி போர்டில் ஒரு நம்பர், சி போர்டில் ஒரு நம்பர் 3 எடுத்து 3 டிஜிட் பாக்ஸா கன்வெர்ட் பண்ணி நம்ம கமெண்ட் பாக்ஸில் கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? யார் யாருக்கெல்லாம் வின்னிங் இருக்கோ அவங்களுக்கு ஃப்ரீயாக ஒரு மெம்பர்ஷிப் பேக் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணப்படும். இருக்கிறதுலே ஹையஸ்ட் பேக் என்னமோ அதுதான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணப்படும். ஓகேங்களா? இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஏபி, ஏசி, பிசிக்கான ஒரு கெஸ்ஸிங்கை தான் பார்க்க போகிறோம். தொடர்ந்து நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்ல போட்டுக்கோங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது 30/6/2024 ஒரு ஏபி, ஏசி, பிசிக்கான ஒரு கெஸ்ஸிங்கை தான் பார்க்க போகிறோம். ஏபி, ஏசி, பிசிக்கான ஒரு கெஸ்ஸிங் தாங்க பார்க்க போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட் ஹைலைட்டாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 17. ஓகேங்களா? 17 அது இல்லாத பட்சத்துக்கு 20 இல்லாத பட்சத்துக்கு 01 01 35 35 18 90 இதான் ஓரளவுக்கு மேட்ச் பண்ற ஒரு கெஸ்ஸிங்ல முக்கியமான ஒரு கெஸ்ஸிங்கே சொல்லிக்கலாம். நம்ம ஏபி, ஏசி, பிசிக்கான நம்ம அக்ஷயா லாட்டரிக்குரிய ஒரு ஏபி, ஏசி, பிசிக்கான ஒரு கெஸ்ஸிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா இதுதான் நம்ம வர்ற கெஸ்ஸிங்லேயே முக்கியமான ஒரு கெஸ்ஸிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அது இதுதான். 172001351890 இதான் ஓரளவுக்கு மேட்ச் பண்ற ஒரு கெஸ்ஸிங்ல ஒரு முக்கியமான ஒரு கெஸ்ஸிங்னே நம்ம சொல்லிக்கலாம். ஓகேங்களா? பார்த்து கவனமா பக்காவா விளாடுங்க. யார் யார் என்னென்ன ப்ளே பண்ண போறீங்கன்றத நம்ம சொல்லுங்க. உங்க கெஸ்ஸிங் நம்ம கெஸ்ஸிங்கோட மேட்ச் ஆச்சுன்னா பார்த்து லிமிட்டா எடுத்து ப்ளே பண்ணுங்க. ஓகேங்களா? இப்போ அடுத்து நம்ம பார்க்க போறது 3 டிஜிட் பாக்ஸ்க்கான ஒரு கெஸ்ஸிங்கை தான் பார்க்க போறோம். ஏபிஎஸ்சி பிசிக்கான ஒரு கெஸ்ஸிங் இன்று நல்லபடியா சிறப்பா இருக்கு. சண்டே ஒரு நல்ல ஒரு டேவா இருக்க எல்லாத்தையும் வேண்டிக்கிறோம். ஓகேங்களா? அடுத்து நம்ம பார்க்க போறது 3 டிஜிட் பாக்ஸ்க்கான ஒரு கெஸ்ஸிங்கை தான் பார்க்க போறோம். அடுத்து நம்ம பார்க்க போற கெஸ்ஸிங்ல ஒரு முக்கியமான ஒரு 3 டிஜிட் பாக்ஸ்க்கான ஒரு கெஸ்ஸிங்கை தான் பார்க்க போறோம். அதுல ஃபர்ஸ்ட் ஹைலைட்டா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 825. ஓகேங்களா? 825 091. ஓகேங்களா? 091 இது வந்து ஒரு அக்ஷயா லாட்டரிக்குரிய ஒரு 30/6/2024 ஒரு 3 டிஜிட் பாக்ஸ் கெஸ்ஸிங். ஓகேங்களா? இது வந்து 825 091. ஓகேங்களா? அடுத்து பார்த்துக்கிட்டீங்கன்னா 624 அடுத்தாப்புல 913. ஓகேங்களா? 913. அடுத்து பார்த்துக்கிட்டீங்கன்னா 862 அண்டு 759. நமக்கு அதிக ஹைலைட்டான ஒரு நம்பர் 759. இந்த ஒரு நம்பர் மட்டும் தான் அதிகமாக ஹைலைட்டாக வந்ததுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர். நம்ம அக்ஷயா லாட்டரியில் 3 டிஜிட் பாக்ஸ்க்கான ஒரு கெஸ்ஸிங் 825 091 624 913 862 அண்டு 759 ஓரளவுக்கு மேட்ச் பண்ற ஒரு கெஸ்ஸிங்ல ஒரு முக்கியமான ஒரு கெஸ்ஸிங்னு இதை நம்ம சொல்லிக்கலாம். பார்த்து கவனமா பக்காவா பிளான் பண்ணி ப்ளே பண்ணுங்க. ஓகேங்களா? அடுத்து நம்ம ஒரு ஆல் போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங்கை தான் பார்க்க போறோம். ஓகேங்களா? ஆல் போர்டு கெஸ்ஸிங் வாங்க பார்த்துருவோம். நம்ம ஆல் போர்டு கெஸ்ஸிங்கில் இப்போ ஹைலைட்டாக நம்ம பார்க்கக்கூடிய ஒரு நம்பர் ஆல் போர்டு கெஸ்ஸிங்கில் 440 வச்சு அக்ஷயா லாட்டரிக்கான ஒரு கெஸ்ஸிங்கை தான் இப்போ நம்ம எடுக்க போகிறோம். இதில் ஃபர்ஸ்ட் ஹைலைட்டான ஒரு கெஸ்ஸிங் 251 இதான் ஓரளவுக்கு மேட்ச் பண்ணுற ஒரு கெஸ்ஸிங்கில் ஒரு முக்கியமான ஒரு கெஸ்ஸிங்னு சொல்லிக்கலாம். நம்மளோட கெஸ்ஸிங்கில் பார்ட் ஆஃப் ஒரு இதுவே நம்ம இந்த ஆல் போர்டு கெஸ்ஸிங் தான் முக்கியமான ஒரு கெஸ்ஸிங். ஓகேங்களா? அதனால் பார்த்து இதையே நீங்கள் இந்த 251 நீங்கள் 3 டிஜிட் பாக்ஸாக போட்டுக்கோங்க. ஓகேங்களா? அதான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இதையுமே நீங்கள் ட்ரை பண்ணுறீங்கன்னா இதையுமே நீங்கள் பக்காவாக போட்டு கவனமாக ப்ளே பண்ணுங்கள். அக்ஷயா லாட்டரி கெஸ்ஸிங்னா 4440 ரிசல்ட்டை வச்சு நம்ம கெஸ்ஸிங் பார்க்கறது என்னன்னா
ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டுக்கான ஒரு கெஸிங் பார்த்தாச்சு. 3 டிஜிட் பாக்ஸ் பார்த்தாச்சு. ஏபிஎஸ்சி பிசிக்கான ஒரு கெஸிங் பார்த்தாச்சு. அண்டு ஆல் போர்டு கெஸிங்கையும் பார்த்தாச்சு. உங்களுக்கு வேறு எதுவும் கெஸிங் தேவைப்படுச்சுன்னா மறக்காம நம்ம கமெண்ட் பாக்ஸை கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? டிஸ்க்ளைமர், ஜஸ்ட் ஃபார் கெஸிங், நாட் ஃபார் பெட்டிங் கேம். இங்கே எவ்விதமான சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை என்பதையும் யூடியூப் சார்பாக யூடியூப் சேனலுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். இங்கு கேம்லிங்கோ பெட்டிங்கோ எதுவும் நடைபெறவில்லை. இது பொழுதுபோக்கிற்கான ஒரு வீடியோ மட்டுமே. டிஸ்க்ளைமர், கேரளா லாட்டரி கெஸிங் ஒன்லி ஃபார் என்டர்டைன்மெண்ட் வீடியோஸ் ஒன்லி. கேரளா லாட்டரி கேரளா மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும், வேறு எந்த மாநிலத்திற்கும் பொருந்தாது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இது முழுக்க பொழுதுபோக்கிற்கான வீடியோ மட்டுமே. இங்கு எவ்விதமான சூதாட்டமோ கேம்லிங்கோ பெட்டிங்கோ எதுவும் நடைபெறவில்லை என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நமது வீடியோ பார்த்தமைக்கு நன்றி. இந்த வீடியோ முழுக்க பொழுதுபோக்கிற்கான ஒரு வீடியோ மட்டுமே. நன்றி, வணக்கம்.